வணக்கம். அருந்ததிய மக்களுக்கான இடஒதுக்கீடுக்காக உயிர் நீத்த தோழர் நீலவேந்தன் அவர்களுக்கும் தோழர் ராணி அவர்களுக்கும் என்னுடைய வீர வணக்கத்தை செலுத்திக் கொள்கிறேன். தோழரே, நம்மளுடைய மிக முக்கியமான கோரிக்கை என்பது சப்கேட்டகரைசேஷன் தான். நீங்க இடஒதுக்கீடுன்னு ஒண்ணு கொடுத்தாகிவிட்டது. இடஒதுக்கீடுன்னு கொடுத்துட்டாவே அந்த இடம் நமக்காக உறுதி செய்யப்பட்டது அப்படிங்கிறது நடைமுறையில் இல்லை அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. நீங்க சீமான் உள்ளிட்ட பல தற்குறிகள் தொடர்ச்சியாக பல பொதுக்கூட்டங்கள்ல பார்த்தீங்களா, பறையர்களுக்கு போக வேண்டிய இடம் அருந்தையர்களுக்கு கொடுத்துட்டாங்க, எஸ்சி ஏன்னு போட்டு கால்ஃபேர் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அப்படின்னு பல மேடைகள்ல பல இடங்கள்ல பதிவு செஞ்சான். ஆனா உண்மையில் என்னன்னா, கால்ஃபேர் கொடுக்கப்பட்டதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த வேலையில் போய் யார் உட்கார்ந்தாங்க அப்படிங்கறதான் கேள்வி. நீங்க எஸ்சிஏ அப்படின்னு போட்டு 2 இடங்கள் அப்படின்னு பேப்பர்ல கால்ஃபேர் வந்துடும். நம்ம ஆளுகளும் ஒரு 10 பேர் இன்டர்வியூக்கு போவாங்க. இன்டர்வியூக்கு போன 10 பேர்த்துல தேவைப்பட்ட 2 இடங்களை நம்ம ஆட்களை வைத்து நிரப்பினார்களான்னு நம்ம கிராஸ் செக் பண்ணா 100க்கு 99% நடைபெறல அப்படிங்கிறது தான் கசப்பான உண்மை. நீங்க 3% இடஒதுக்கீட்டை ஒதுக்கினாலும் அதுல கூடுதலாக நீங்க சப்கிளாஸாக என்ன சேர்க்கப்பட்டுச்சுன்னா, அந்த எஸ்சிஏ அருந்ததிய மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த இடத்தை நிரப்ப தகுதியான அருந்ததியர்கள் இல்லாத பட்சத்தில் அதே எஸ்சி கேட்டகரியில் இருக்கக்கூடிய பறையர்களை வைத்து நிரப்பிக் கொள்ளலாம், பல்லர்களை வைத்து நிரப்பிக் கொள்ளலாம் அப்படிங்கிற சப்கிளாஸும் கூடுதலாக இருந்துச்சு. நீங்க அதன் காரணமாக நீங்க இந்த கால்ஃபேர் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள்ல இருந்து எல்லாருமே சாதி வெறியனுக்கு தான். எல்லாரும் கலைஞர் சொல்லிட்டாரா, அதை நடைமுறைப்படுத்தி ஒரு 10 அருந்ததியர்களை உயர்த்தி விட்டுருவோம்ப்பா அப்படின்னு அதிகாரி யோசிக்க மாட்டான். இப்போ வரக்கூடிய கால்ஃபேர் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, எஸ்சி ஏன்னு போட்டுருவான், போட்டுட்டு எஸ்சி ஏ விடோன்னு போடுவான். நம்ம ஆளுங்க படிக்கிறதே பெருசு, அதிலும் பெண்கள் படிக்கிறது பெருசு. பெண்களே படிச்சு வந்திருந்தாலும் அந்த பெண்கள் விதவையா இருக்கணுமா. என்ன சொல்ல வரேன்னா, உனக்கு இடம் கிடையாதரா அப்படிங்கிற இன்டைரக்டா சொல்றான். நீங்க படிக்கிற 5 பேர்ல 4 பேர் ஆண்கள், ஒரு பெண் படிச்சிருக்கலாம். அந்த ஒரு பெண்ணு உனக்கு விதவையா இருந்தாதான் அந்த இடத்த கொடுப்பேன் நான் வச்சிருக்கான். அது இப்படிதான் செட்டப் ஆனது செயல்படுது. நீங்க அதன் அடிப்படையில் நீங்க நம்ம ஆளுங்க எஸ்சி ஏன்னு போய் அந்த இடஒதுக்கீட்டுல இன்டர்வியூ அட்டன் பண்ணிடுறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்க கடைசியாக டைரக்ட் இன்டர்வியூ ஒன்று வைப்பான். நீங்க ரிட்டர்ன் எல்லாம் பாஸ் பண்ணி நம்ம போயிடலாம். டைரக்ட் இன்டர்வியூல அந்த உயரதிகாரி இந்த இடத்திற்கு நீ தகுதியானவன் கிடையாது அப்படின்னு 100% அவன் சொல்லலாம். ஆனா அப்படிதான் சொல்றான். அப்படி அவன் சொல்லப்பட்டு நமக்கு வர வேண்டிய இந்த இடஒதுக்கீடு வந்ததுல இருந்து எடுத்துக்கோங்களேன், இந்த 12-13 ஆண்டுகள்ல அந்த இடஒதுக்கீடு ப்ராப்பரா நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தாலே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கும். நீங்க பட்டியலின மக்கள்லயே இன்றைக்கும் நில உடைமை இல்லாத சமூகம்னா அது நாம் தான். இன்றைக்கும் அதிகாரத்தை கைப்பற்றாத சமூகம்னா அது நாம் தான். ஏன் நாம் தான் இன்னைக்கும் அப்படியே இருக்கோம்னா, இந்த 3% நடைமுறைப்படுத்தப்படலைங்கிறது தான் கசப்பான உண்மை. 3% ப்ராப்பரா நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்தா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம ஆளுகள் சில பேர் லட்சாதிபதிகளாக இருப்பாங்க, சில பேர் அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாங்க. ஆக அப்படி எதுவுமே நடைபெறல அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக 3% நமக்கு ஒதுக்கப்பட்டும் அதை நம்மை முழுமையாக வந்து அடையாதற்கான காரணம் என்பது நீங்க இந்த சப்கிளாஸ் தான். ஆக இதுவே சப் கேட்டகரைசேஷன் அடிப்படையில் 18 இருக்கா, அருந்ததியர்களுக்கு இவ்வளோ, பல்லர்களுக்கு இவ்வளோ, பறையர்களுக்கு இவ்வளோ அப்படிங்கிறத வெளிப்படையா ஒதுக்கிட்டா நம்ம ஆளுக்கு வந்து நிரப்புற வரைக்கும் அந்த இடம் அப்படியே காலியாக இருக்கும். நம்ம ஆளுக்கு நிரப்புற ஆட்கள் இன்னைக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கு பலர் நம்மவர்கள் படிச்சுட்டாங்க. ஆனா கூடுதலாக என்னன்னா, தகுதிங்கிறத யார் முடிவு செய்வது அப்படிங்கறத இங்க கேள்வி. அங்க இருக்கக்கூடிய அதிகாரி நீங்க ஒண்ணு சமூக நீதியை படிச்சுட்டு வந்து அதிகாரி கிடையாது, அவன் சாதிவரினாகத்தான் 100% இருப்பான். அதனாலதான் விடோவுக்கு அந்த இடத்தை ஒதுக்கி அந்த இடத்தை பறையர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், பல்லர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற அடிப்படையில் அதிகாரமானது செயல்படுது அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க உச்ச நீதிமன்றத்தில் இந்த தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்த போது பார்ப்பனர்கள் எவ்வளவு துடித்தார்களோ அதற்கு நிகராக நம்மவர்களும், நீங்க பட்டியலினத்திலேயே இருக்கக்கூடிய மீதம் இருக்கக்கூடிய 2 சாதிகளுமே பார்ப்பனர்கள் நிகராக துடிச்சாங்க. ஏன்னா அவங்க சொல்வது உண்மைதான். நீங்க இந்த கேட்டகரைசேஷன்லாம் கொண்டு வந்துட்டா நீங்க பாதிப்பு வந்துடும் அப்படிங்கிறது உண்மைதான். பாதிப்பு 100% யாருன்னா, ஏற்கனவே அருந்ததியர்களுடைய இடத்தையும் பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய அவர்களுக்கு நிச்சயம் பாதிப்பு வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. நீங்க அதன் அடிப்படையில்
நீங்க அதிகார மட்டத்தில் பட்டியலினத்திலே இருக்கக்கூடிய இந்த 3 சாதிகள்ல அதிகப்படியாக யார் போய் இடத்த பிடிச்சிருக்காங்களோ அவர்களுக்கு இது ஒரு கசப்பான தீர்ப்பாகத்தான் இருக்கும். ஆனா உண்மையில் அவர்கள் சமூக நீதியை பேசக்கூடியவர்களாக இருந்தா அவர்கள் முதல் ஆளாக இந்த தீர்ப்பை கொண்டாடி இருக்கணும். அவர்கள் வெறும் சாதியாக இருந்த காரணத்தால் எங்க சாதியாளர்களுக்கு வர வேண்டிய இடம் இன்னொரு சாதிக்கு போகுதுப்பா. இன்னொரு சாதினா அந்த சாதி ஒரு உயர் சாதியா இருந்து எப்பா எனக்கு வர வேண்டியது ஒரு உயர் சாதிக்கு போகுதுன்னு நீங்க சண்டை போட்டு இருந்தா கூட அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா உங்களை விட கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய தோழர்களுக்கு போகக்கூடிய அதற்கு துடிக்கிறீங்கன்னா உங்களுடைய அரசியல் என்ன அப்படிங்கிற கேள்வியை நாம அன்றைக்கே கேள்வி எழுப்பணும். நீங்க சொன்னது போல ஒற்றுமை சிதைஞ்சிரும் அப்படிங்கிற வாதத்தை தான் அந்த பிரிவினர் தொடர்ச்சியாக வைக்கிறாங்க. நீங்க அப்படி பார்த்தாக்க நீங்க இடஒதுக்கீடுங்கிற முறையே இருக்கக்கூடாதுங்கிற புள்ளிக்கு தானே நகரணும். இடஒதுக்கீடு இருக்கு, நாங்க எங்க நம்ம எல்லாம் தமிழர்களுங்க. நீங்க பாட்டுக்கு எம்பிசி பிசி எஸ்சி எஸ்டின்னு பிரிச்சீங்கன்னா நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன ஆகுங்கன்னு இதைத்தானே நீங்க பேசணும். நீங்க வெளிப்படையா சொல்லணும்னா விசிகாவின் ரவிக்குமார் ஒரு பேட்டியில் உட்காந்துட்டு சொல்றாரு. அந்த பேட்டியினுடைய முதல் பாகத்துல என்னங்கிறாரு, எங்களுக்குள்ள எந்த பிளவுமே கிடையாதுங்க, நாங்க எல்லாம் ஒண்ணுங்க அப்படிங்கிறார். அடுத்த 10வது நிமிஷம் என்னங்கிறாரு, ஏங்க நாங்கெல்லாம் வேற வேற அப்படின்னு அவரே மாத்தி பேசுறாரு. அவங்களுடைய நோக்கம் என்பது இடஒதுக்கீட்டை அவர்களுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கிறத வளைச்சு வளைச்சு ஏதோ ஒரு வகையில் பேசி அம்பலப்பட்டு போனார் அப்படிங்கிறதுதான் வரலாறு. நீங்க தோழர்கள் பேசும்போது கூட ஒருத்தர் சொன்னார் இடஒதுக்கீடு அடிப்படையில் தேவை கிடையாதுன்னு. இடஒதுக்கீடு அடிப்படையில் 100% தேவை. அப்பதான் நம்ம இந்த 6% நம்மால் கோரிக்கையாக வைக்க முடியும். 3% இருக்கக்கூடிய பாப்பா 3% வச்சுக்கிட்டோம். நம்ம 6% நம்ம 6% வச்சுக்குவோம். ஒவ்வொரு சாதியும் எவ்வளவு சதவீதமோ நீங்க பெரியார் இதைத்தான் வலியுறுத்தினார். நீங்க விகிதாச்சார அடிப்படையிலான இடஒதுக்கீடு தான் பெரியாரினுடைய கோரிக்கை. நீங்க அதன் அடிப்படையில் இங்க இருக்கக்கூடிய எல்லா சாதிகளுக்குமே, இன்னும் சொல்ல போன தோழர்கள் குறிப்பிட்டது போல இன்னும் இடஒதுக்கீட்டை நுகராத சாதிகள் இருக்காங்க, அவர்களுக்காகவும் சேர்த்து நாம் பேச வேண்டிய தேவை இருக்கு. ஆக அது சப்கேட்டகரைசேஷன் மூலியமாகத்தான் சாத்தியமாகும். ஆக அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய வேலையை தமிழக அரசு நிச்சயம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் வாயிலாக வலியுறுத்துறோம். கூடுதலாக ஒரு பெரியாரிஸ்டாக, ஒரு பெரியார் இயக்கத்தை சார்ந்தவனாக அருந்ததி இயக்கங்களுக்கு காலத்திற்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். ஏன்னா 2009க்கு பிறகு RSS ஆனது ஒவ்வொரு சாதிகளுக்குள்ளும் ஊடுருவி ஒவ்வொரு சாதிய தலைவர்களையும் திராவிட எதிர்ப்பாளர்களாக, பெரியார் எதிர்ப்பாளர்களாக மாற்றி இன்றைக்கு அவங்க RSS குரலாக, நீங்க உதாரணத்துக்கு ஜான் பாண்டியா, கிருஷ்ணசாமி, இந்த பக்கம் ஏர்போர்ட் மூர்த்தி, இப்படி எல்லா சாதிகள் சார்ந்தவர்களும் பெரியார் எதிர்ப்பாளர்களாக இன்றைக்கு RSS மாத்தி வச்சிருக்கு. ஆனா அருந்ததி இயக்கங்கள் இருக்கக்கூடிய தலைவர்கள் மட்டும்தான், தோழர்கள் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்தர் கூட பெரியார் எதிர்ப்பாளராக இன்றைக்கு இல்லை. ஆக பெரியாரால் நாங்கள் நன்மை அடைந்துள்ளோம் அப்படிங்கிறத நேரடியாக உணர்ந்துள்ள ஒரு நன்றியுள்ள சமூகமாக இன்றைக்கு அருந்ததி சமூகம் தான் இந்த மண்ணில் வாழுது. வேற எந்த சாதியும் கிடையாது. நீங்க இன்றைக்கு திமுக கூட்டணியில் இல்லாத தோழர்களோட வச்சுக்குவோம். திமுக கூட்டணியில் இல்லாமங்க சிலர் சந்தர்ப்பவாதத்திற்காக அதிமுக கூட்டணியில் கூட இருக்கலாம் இன்னைக்கு. ஆனா அவர்கள் கூட பெரியார் எதிர்ப்ப பேச மாட்டாங்க. தேர்தல் அரசியல்ல இங்க எனக்கு சீட்டு கிடைக்காதுப்பா, நான் அங்க போனா எனக்கு சீட்டு கிடைக்கும்னா அதற்காக அங்க போயிருக்கலாமே ஒழிய அவர்களும் கூட பெரியார் எதிர்ப்பை இங்கே பதிவு செய்வது கிடையாது. ஆக அந்த வகையில் அருந்ததியர் சமூகத்திற்கு பெரியாரிஸ்டுகள், நீங்க எந்த சாதியும் சாராத பெரியாரிஸ்டுகள் காலத்திற்கும் நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். காலத்திற்கும் அருந்ததியர் சமூகத்தோடு நிற்போம் அப்படிங்கிறத நாங்கள் இன்றைக்கு உறுதிப்பட தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.